நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது என்ன டைப் ஆஃப் பாடின்றதை நம்ம கிளியர் ஆகிடலாம். இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. ஏன்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. டோட்டல் கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டாலே ஆர்டிகல் இருக்காது, பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து கான்ஸ்டியூஷன் இதை பற்றி பேசல அப்படின்னாலும் இது வந்து என்னன்னு சொல்லலாம், நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் மூலிமா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி தான் அது. ஸோ எந்த ஒரு பாடியுமே பார்லிமெண்ட்டால் ஒரு ஆக்ட் மூலிமா கிரியேட் பண்ணப்பட்டால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆக்டாக கிரியேட் பண்ணிருப்பாங்களே, அந்த ஆக்டோட பேர் என்னென்னு பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. ஸோ 1993 கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான் என்னது, இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது. இந்த கமிஷனோட டியூட்டி என்னென்னு பார்த்தா, நம்ம கண்ட்ரியில் ஹியூமன் ரைட்ஸை ஃபுல்லாக வந்து கண்காணிக்க வேண்டியது இவங்களோட டியூட்டி. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டு ஒரு வாட்ச் டாகாக வந்து செயல்பட வேண்டியது யாரோட டியூட்டின்னு பார்த்தா இந்த கமிஷனோட டியூட்டி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ்ன்றது எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது நமக்கான ரைட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்லாம் இருக்கும்ல, இப்போ யூஎன் இருக்கும், யூஎன்ஹெச்ஆர்சின்னு இருக்கும். ஸோ இப்போ உலகத்தில் ஒரு மனுஷனாக நீங்கள் பிறந்துட்டாலே உங்களுக்கு இந்த ரைட்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அது ஒரு சில ரைட்ஸ்லாம் வந்து இந்த யூஎன்ஹெச்ஆர்சியில் கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ், யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நார்மலாக லீகல் ரைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து ஏதோ ஒரு கோர்ட் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கான உரிமை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுவும் நம்மளோட ரைட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, ஹியூமனுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய ஒரு முக்கியமான ரைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மீறாமல் கரெக்டாக கண்காணித்து பார்த்துக்கிட்டு வர வேண்டியது யாரோட டியூட்டின்னு பார்க்கும்போது இந்த கமிஷனோட டியூட்டி தான். அதெல்லாம் எது சம்மந்தப்பட்டிருக்கும், லைஃப் சம்மந்தப்பட்டிருக்கும், லிபர்ட்டி சம்மந்தப்பட்டிருக்கும், ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் என்னென்ன ரைட்ஸ்லாம் வந்து கேரண்டி பண்ணியிருக்காங்களோ, இதில் கேரண்டி பண்ணியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில், அப்புறம் கோர்ட் என்ஃபோர்ஸ் பண்ணி வச்சதுக்கு ஒரு சில லாஸில். ஸோ இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்காணித்து அதை மீறாமல் இருக்காங்களான்றது ஒரு வாட்ச்டாகாக செயல்பட வேண்டிய டியூட்டி யாருன்னு பார்த்தா இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட டியூட்டி. இவங்களுக்கான ஒரு மெயினான ஒரு அப்ஜெக்டிவ்லாம் என்னென்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது இந்த ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹியூமன் ரைட்ஸை இந்த டோட்டலாக என்டையர் கண்ட்ரிலையும் சரி தான் ஒரு ஃபோக்கஸ்டு மேனராக வந்து கண்காணிச்சிட்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இன்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து பார்த்தா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த இன்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்னா என்னென்னா, இந்த நூக் அண்ட் கார்னர்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ட்ரியில் இருக்க எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸையும் வந்து பார்த்தா இவங்களோட இன்ஸ்டியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இன்ஸ்டியூஷன்னா யாருன்னா ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு கீழே வர ஒரு பர்சன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்க ஒன்றும் இல்லை, இப்போ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தா நியூ டெல்லியில் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த நியூ டெல்லி மட்டும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்க முடியாது இல்லையா. ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு பார்த்தா நேஷனல் லெவலுக்கு வந்து பார்த்தா ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருக்காங்க. நேஷனல்லாம் என்ன அர்த்தம், நம்ம இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஹெட்டாக இருக்காங்க. அதாவது ஹியூமன் ரைட்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஹெட்டாக செயல்படுறது இவங்க தான். இவங்களுக்கு கீழே வந்து ஸ்டேட்டில் இருந்து நிறைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருப்பாங்க. அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா நேஷனல் லெவலில் இருக்கிறது இவங்க தான் ஹெட். ஸோ அப்படி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நூக் அண்ட் கார்னர்லையும் இவங்களோட இன்ஸ்டியூஷன் வந்து டெவலப் பண்ணணும். இன்ஸ்டியூஷன் என்னென்னா அவங்களோட கட்டமைப்பை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தன் படுத்தணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்டையராக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கண்ட்ரியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்ம கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இவங்க செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாச்சும் அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அலிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு நிறை குறைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது குளறுபடிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிகவர் பண்ணுறது வந்து பார்த்தா இவங்களோட டியூட்டி. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இண்டிபெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் தான். அதாவது கவர்மெண்ட்டோட டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் சொல்கிறது தான் கேட்கணும் கிடையாது, யார் சொல்கிறதையும் கேட்கணும் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இண்டிபெண்ட்னாலே வந்து கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் சரி தான், வேறு யாரோட இன்டர்ஃபரன்ஸும் இதில் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு பாடி அவங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டேரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ ஹியூமன் ரைட்ஸில் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுங்க, அதெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துருந்த டேரக்ஷன்ஸுமே வந்து ஒழுங்காக எடுத்துருக்காங்களா இல்லையான்றது, ஸோ அதுக்கான எஃபர்ட் எதனா போட்டிருக்காங்களா இல்லை அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்தா இவங்களோட டியூட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அப்ஜெக்டிவாக இது வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா அவங்களோட மெயின் மேஜர் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. இப்போ இந்த கமிஷனில் யாராக இருப்பான்னு பார்க்கலாம். அதாவது கம்போசிஷன் என்னன்றதை பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு சிங்கிள் மெம்பர் பாடியா இல்லை மல்டி மெம்பர் பாடியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து இந்த கமிஷனில் இருப்பாங்க. ஸோ இப்போ எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு சேர்பர்சன் இருக்காங்க, அப்புறம் 5 அதர் மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா 1+5 இதோட கம்போசிஷன். ஸோ இப்போ இந்த 1+5 எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, யார் அதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இந்த சேர்பர்சன் இருக்காங்க இல்லையா, அந்த சேர்பர்சனுக்கு இவங்க வந்து யாராக இருக்கலாம்னு பார்க்கும்போது ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருப்பாங்க, அதாவது ரிட்டையர்ட் சிஜியாக இருப்பாங்க, அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க வேறு ஒரு ஜட்ஜாக இருப்பாங்க. ஸோ இந்த சேர்பர்சனுக்கான குவாலிஃபிகேஷன் அதுதான். ஸோ இப்போ மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மற்ற மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 2, இப்போது இந்த 1+5 மறுபடியும் இப்போ இந்த மாதிரி பிரித்து வச்சுப்போம். 1+2+3 பிரித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 இப்போ இந்த சேர்பர்சனுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த 2 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது,
இப்போ அந்த அதர் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சர்விங் ஜட்ஜாக இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், அதாவது சுப்ரீம் கோர்ட்டில். இதே வந்து அப்படி இல்லை அப்படின்னா ஹை கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சர்விங்காக இருக்கலாம், அப்படின்னா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கலாம். ஒரு ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கணும், அதாவது ஒன்று ஒர்க்கிங்கில் இருக்கணும், அப்படின்னா ரிட்டையர் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஜட்ஜாக இருந்தாலே போதும். நார்மல் ஜட்ஜ் அப்படின்னா ஒன்று சர்விங் ஜட்ஜாக இருக்கலாம், அப்படின்னா ரிட்டையர்ட் ஜட்ஜாக இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் ஜட்ஜு, ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மெம்பர்ஸ்க்கு இப்போது 3 பேர் பார்த்துருக்கோம், அதாவது சேர் பர்சன் பார்த்துருக்கோம், மற்ற 2 பேர் பார்த்துருக்கோம். மற்ற ரிமைனிங் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 3 மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹியூமன் ரைட்ஸில் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் பற்றின நாலேஜும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கோ அப்படி ஒரு 3 பர்சன்ஸ் வந்து அதில் நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 பர்சன்ஸ் பார்க்குறோம்ல, இந்த 3 பர்சன்ஸில் கண்டிப்பாக ஒரு உமன் இருக்கும். அதாவது அந்த 3 பேரில் அட்லீஸ்ட் ஒரு உமன், 3 பேரும் மென்னாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒரு உமன் இருக்கணும். 3 பேரும் உமனாக இருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 3 பேரும் மென்னாக இருக்கக்கூடாது, அது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தா ஃபுல் டைம் மெம்பர்ஸ், அதாவது இப்போ இந்த கமிஷனில் எப்பயுமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 1+5 அப்படின்ற இந்த கம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் வந்து இவங்க ஃபுல் டைம் மெம்பர்ஸாக வந்து கருதப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 பேர் இல்லாமல் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 7 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்க்கும்போது இப்போது நேஷனல் கமிஷன்ஸ்லாம் நிறையா இருக்கு இல்லையா, அவங்க அந்த நேஷனல் கமிஷன்ஸோட ஒரு சேர் பர்சன்ஸும் பார்த்தா இந்த ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக வந்து இருப்பாங்க. யாருன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. ஸோ இப்போது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு யார் இருக்கான்னு பார்க்கும்போது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் இருக்காங்கல்ல, இதோட சேர்மன். அதுக்கப்புறம் சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இந்த டிசபிலிட்டிஸ்க்கான சீஃப் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார்ல இவங்க. ஸோ இப்போ இந்த 7 பேர் தான். ஸோ இந்த 7 பேருக்கு இந்த 7 கமிஷனில் இருக்க ஒரு சேர் பர்சன் வந்து பார்த்தா 7 எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனில் இருப்பாங்க. இந்த கமிஷனோட மெம்பர்ஸ் பார்த்தோம்ல, அதாவது 1+5 பார்த்தோமா, அந்த 1+5ன்றது ஒரு சேர் பர்சன், 5 அதர் மெம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த அப்பாயின்ட் பண்ணுறது யார் பண்ணுவான்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் பண்ணுவார். பட் பிரசிடென்ட் வந்து அவருக்கு பிடிச்சவங்க யாரோ போட்டுடலாமா, அப்படி கிடையாது. பிரசிடென்ட் நினச்சா யார் வேணால் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இது கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தா அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த கமிட்டி வந்து பார்த்தோன்னா யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன்ஸ் தான் வந்து பார்த்தா இதில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட்டு, பட் அதுக்கு பரிந்துரைக்கிறது ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தா ஒரு 6 மெம்பர் கமிட்டி. இந்த கமிட்டியில் ஒரு 6 பேர் இருப்பாங்க. யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அவர் தான் இந்த கமிட்டி ஹெட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, அதுக்கப்புறம் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, சேர்மன் கிடையாது, டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் போத் ஹவுசஸ், அதாவது ராஜ்யசபாவில் இருக்க அப்போசிஷன் லீடரும் லோக்சபாவில் இருக்க அப்போசிஷன் லீடரும். ஸோ இந்த 2 அப்போசிஷன் லீடருமே வந்து இதில் இடம்பெறுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர். ஸோ இவங்க தான் அந்த 6 பேர். அப்போது பிஎம் ஒருத்தர், ஸ்பீக்கர் ஒருத்தர், அப்புறம் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர், ராஜ்யசபாவோட அப்போசிஷன் லீடர், அதுக்கப்புறம் சென்ட்ரல் வந்து ஹோம் மினிஸ்டர். ஸோ இப்போ இந்த 6 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிட்டியோட மெம்பர்ஸ். ஸோ இவங்க வந்து டிசைட் பண்ணி யாரை வந்து பரிந்துரைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த கம்போசிஷனில் இடம் பெறுவாங்க. அதாவது இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதில் வர்றது தான் இந்த சேர்மனும் சரி, மற்ற 5 மெம்பர்ஸும் சரி. இப்போ இந்த சேர் பர்சன்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதவி காலம் எவ்வளோன்னு பார்ப்போம். அதாவது ஆஃபீஸ் ஆஃப் டென்யூர்ன்றது எவ்வளோன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து 5 இயர்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த புக்கில் 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இந்த புக்கை வந்து கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுறது நல்லது. லக்ஷ்மிகாந்தோட ஒரு 6th எடிஷன் தான். இதுக்கு முன்னாடி இந்த இயர்லியர் எடிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 5 வருஷம் ஒர்க் பண்ணலாம், அப்படின்னா 70 வயசு ஆகும்போது 70 வயசு ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். இப்போது வந்து இங்கே கொடுத்துருக்க லேட்டஸ்ட்டு எடிஷனில் என்ன வந்திருக்குன்னா 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைனா ஏஜ் 70 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதுலேயும் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுத்தில் எது வந்து விச்சவர் இஸ் இயர்லியர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. அப்படின்னா இப்படி பார்க்கும்போது இப்போ 68 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த கமிஷனில் மெம்பர் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது 2 வருஷத்துலேயே வந்து பார்த்தா ஒரு 70 இயர்ஸ் வந்துடும்ல. அப்போ 70 இயர்ஸில் வந்து அவர் ரிட்டையர் ஆகிடுவார். 3 வருஷம்ன்றது டென்யூராக இருந்தாலும் 70 வயசுன்றது சீக்கிரமாக அட்டைன் பண்ணிடுறாரு இல்லையா, அப்போ வந்து 70 இயர்ஸில் வந்து ரிட்டையர் ஆகிடுவார். இது வந்து ஒரு கண்டிஷன். சப்போஸ் இன்னொரு கண்டிஷன் பார்க்கலாம். இப்போது 65 வயசில் வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ 3 இயர்ஸ் தானே டென்யூர்ன்றது, 68 ஆகிடும். ஸோ 68 ஆகிட்டாலே ஒரு ரிட்டையர் பண்ணுவாங்க. இப்போ 70 வயசு ஆகணுன்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ 3 இயர்ஸ் ஃபஸ்ட்டு வருதா இல்லை 70 இயர்ஸ் ஃபஸ்ட்டு வருதான்றது தான் இப்போ கொஷின். ஸோ இது ரெண்டுத்தில் எது முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்ன்றது கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறம் இல்லாமல் இப்போ மெம்பராக வராங்க இல்லையா, சேர் பர்சனாக இருந்தாலும் சரி தான், இப்போ மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி தான், இவங்க மெம்பராக வந்து இப்போ இதில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இவங்க வந்து பார்த்தோன்னா இதே விஷயத்துக்கு வந்து பார்த்தா ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஸோ மறுபடியும் இதே கமிஷனில் வந்து எலிஜிபிள் ஆகணும். இது எப்படின்னு பார்க்கும்போது இப்போ சப்போஸ் வந்து 60 வயசில் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு போது இவர் 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட
டென்யூர் முடிஞ்சு வரும். ஸோ இப்போ வந்து 63 வயசு இருக்கும். மறுபடியும் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே போஸ்டிங்க்கு வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து மறுபடியும் 64 வயசில் வந்து அவர் ஜாயின் பண்ணலாம் இதே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் அப்படின்றது எலிஜிபிள் தான். ஆனால் இந்த டென்யூர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து சேர்பர்சனும் சரி மற்ற மெம்பர்ஸும் தான் சரி தான், மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மற்ற எந்த ஒரு போஸ்டிங்கும் பார்த்தா அவர் வந்து ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது கிடையாது. ஸோ அது வந்து வேறு எதுவுமே வந்து இவங்க எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது இவங்களுக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பார்க்கலாம்னா, இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து இப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது மற்ற கமிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்குல்ல, எஸ்ஐசி. ஸோ அதில் வந்து போய்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்க்கு அதான் இங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணலாமா, ஒரு கமிஷனராகவோ அப்படி இல்லை சேர்பர்சனாவோ இல்லை அதர் மெம்பராகவோ ஒர்க் பண்ணலான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த போஸ்டிங்கில் பதவி வந்து வகித்திருந்தீங்க அப்படின்னா ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வேறு எந்த ஃபர்தர் எம்ப்ளாய்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் உங்களுக்கு கிடையாது. பிரசிடென்ட் நினச்சாருன்னா இந்த சேர்பர்சனும் சரி தான், இல்லை மற்ற எந்த பர்சனாக இருந்தாலும் இந்த பதவி விட்டு அவரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வந்து இவங்களோட இந்த பதவி விட்டு நீக்கிற பவர் யார் கையில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் கையில் தான் கொடுத்துருக்காங்க. எந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இவங்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க இன்சால்வெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, அதாவது சரியாக வந்து செயல்பட முடியாமல் இருக்காங்கன்னு போது அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் ஏதோ ஒரு மெம்பராக இருக்காங்கன்னு பார்க்கும்போது சேம் டைமில் வேறு ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா வந்து அவங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரே டைமில் 2 எம்ப்ளாய்மெண்ட்ன்றது இவங்க வச்சுருக்கக்கூடாது. ஸோ இது வந்து இன்னொரு கண்டிஷன். ஸோ தேர்ட் கண்டிஷன்றது என்னென்னு பார்க்கும்போது அன்ஃபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ எப்படி வந்து அன்ஃபிட்டாக கருதப்படுறாங்கன்னு பார்க்கும்போது ஒன்று மைண்ட் லெவல்லையும் சரி தான், இன்னொன்று பாடி லெவல்லையும் சரி தான். ஸோ இப்போது இந்த ரெண்டு விஷயத்துலையுமே வந்து அவங்க அன்ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து ரிமூவ் பண்ணலாம். அதாவது மைண்டும் ஒரு சில டயத்தில் ஒத்துழைக்காமல் இருக்கும், பாடியும் வந்து ஒத்துழைக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து பதவி விட்டு விலக்கிடலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கும்போது அன்சவுண்ட் மைண்டாக இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அன்சவுண்ட் மைண்ட்னா வந்து மென்டலி வந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி டைம்லையும் வந்து இவங்களை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி இருக்காங்கன்றதை கோர்ட்டே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தா பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஜெயில் தண்டனையாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நம்ம இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஒரு ஜெயில் தண்டனைக்குள்ளே ஆகிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைம் பீரியடில் இவங்களை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதான் அந்த 5 சர்க்கம்ஸ்டன்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் வந்து அந்த மெம்பர்ஸாக இருந்தாலும் சேர்பர்சன்ஸாக இருந்தாலும் அவர் வந்து ரிமூவ் பண்ணுவார். இப்போது இந்த 5 கண்டிஷன் மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்டிஷன்லையும் வந்து பார்த்தா பிரசிடென்ட் வந்து இந்த சேர்பர்சனாக இருந்தாலும் இல்லை மற்ற எந்த மெம்பராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவார். என்னென்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தா பிரசிடென்ட் வந்து இந்த மெம்பர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். மிஸ்பிஹேவியர்னு ஒரு கண்டிஷன் என்ன, இன்கெப்பாசிட்டி, அதாவது அந்த கெப்பாசிட்டியோட ஒரு ஆளாக இல்லை, இப்போ எந்த கெப்பாசிட்டியோட ஆளாக நம்ம போட்டிருக்கோமோ ஸோ அதுவே வந்து இவங்க மிஸ் ஆகும்போது அந்த டைம் பீரியட்லையும் வந்து பார்த்தா இவங்க ரிமூவ் பண்ணலாம். அப்படின்னு இருக்கும்போது இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது என்ன செய்வார்னா, ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணுவார், இந்தமாரி இப்போ உங்களை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான மேட்டர் வந்து எங்கே ரெஃபர் பண்ணுவார்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு போடுவார். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த காஸ் ஆஃப் ரிமூவ்ன்றது கரெக்டாக இருக்கா இல்லைன்றது செக் பண்ணிவிட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட டேரக்ஷனை கேட்டுட்டு அந்த சேர்பர்சனாக இருந்தாலும் மெம்பராக இருந்தாலும் பார்த்தோன்னா அந்த பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணுவார். ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸப்ஷனல் கேஸுன்றது இது. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சேலரிஸ்லாம் இருக்குல்ல, சேலரிஸு அலோவன்ஸாக மற்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தா யார் டிட்டர்மைன் பண்ணுவோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பார்லிமெண்ட் தான் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது ஒருத்தருக்கும் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேரி பண்ண முடியாது, அவ்வளோதான் அது. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணதோ அது ஃபிக்ஸ் பண்ணது தான் அந்த மாதிரி இருக்கும். இன்னும் கிளியராக சொல்ல போனால் இப்போ பிரசிடென்ட் தானே அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அப்பாயிண்ட் பண்ணும்போது ஒரு சேலரி வச்சுட்டு ஸோ அவர் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஏற்றதோ இறக்குறதோ அந்த மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, கேன் நாட் பி வேரிட் டு ஹிஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப்டர் ஹிஸ் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் வந்து இஷ்டத்துக்குன்னு வந்து அவங்க வேரியெல்லாம் பண்ணிருக்க முடியாதுன்றது தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கமிஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமன் ரைட்ஸ்ன்றது எங்கே வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன பண்ணலான்றது தான் ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போது ஏதோ ஒரு இடத்துல மனித உரிமைன்றது வந்து பார்த்தா மீறப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது அதை வந்து ஏதோ பெட்டிஷன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அதை எடுத்து போய் என்கொயரி பண்ணலாம். அப்படி இல்லையா கோர்ட் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல வந்து மனித உரிமையை வந்து பார்த்தா மீறி இருக்காங்கன்றது ஏதோ ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அப்போ போய்ட்டு என்கொயரி பண்ணலாம். இப்போ வந்து யாரும் பெட்டிஷனும் கொடுக்கல, கோர்ட் வந்து எந்த ஆர்டரும் பாஸ் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது சூமோட்டோவாக இந்த கேஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம். சூமோட்டோ அப்படின்னா தன்னிச்சே அவங்களே போய்ட்டு வாலண்டரியாக எடுத்துக்கலாம். இப்போ யாரும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், சரி இந்த இடத்துல வந்து உரிமை மீறுக்குன்னு கேஸ் கொடுத்தா தான் அந்த கேஸ் நான் எடுத்து நடத்துவேன்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதை பற்றி நான் எப்போ தான் இன்கொயரியே பண்ணுவேன்றது கிடையாது. யாரும் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி அவங்க சூமோட்டோவாக போய்ட்டு இந்த இடத்துல மனித உரிமையும் வந்து மீறப்பட்டிருக்குன்றதை அவங்களே வந்து எடுத்து என்கொயரி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு.
இப்போ கோர்ட்டில் வந்து ஹியூமன் ரைட் வயலேட் ஆகி ஏதோ ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அதோட ப்ரொசீடிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்டர்வென் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பவர் வந்து இருக்குது. இப்போது ஏதோ ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கோர்ட்டில் வந்து பெண்டிங் நிற்கிது அப்படின் போது அதை போய்ட்டு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி அது ப்ரொசீடிங்ஸ் ஏன் நிற்கதோ இல்லையா, கரெக்டாக ப்ரொசீட் ஆகுதா இல்லையான்றதை இன்டர்வென் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்களோட பவர்ன்றது இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கும்போது ஜெயில் கைதிகளாக இருக்காங்க இல்லையா, ஜெயில் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அந்த அந்த பிளேசஸில் அவங்களுக்கு வந்து அவங்களோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு ஸ்டடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிஷன் வந்து போய் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்றதை அவங்க வந்து அனலைஸ் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம். அதாவது கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது பார்ட் 3ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு என்ன லீகலான விஷயங்கள்லாம் வேறு என்ன இருக்கா, மற்ற லாஸில் என்ன இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, ஸோ இப்போ அதனால் சேஞ்சஸ் என்ன கொண்டு வரணுமா இல்லையான்றதை இன்னும் வந்து அதை வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், என்னென்ன மெஷர்ஸ்லாம் கொடுக்கலான்றதை இவங்க வந்து செக் பண்ணலாம். அதுக்கான ரிவ்யூவும் இங்கே பண்ணலாம். ரிவ்யூனா அதை வந்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரலான்றதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபோர்த்து பாயிண்ட்ன்றது. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது இந்த டெரரிசம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹியூமன் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணுறது குறையலாம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ரிவ்யூ பண்ணி அதுக்கான ரெமடியல் மெஷர்ஸ்லாம் வந்து இங்கே கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னு பார்க்கும்போது நம்மளோட பார்டர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா 370 ஆர்டிகளுக்கு கர்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குல்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்தா அங்கே என்ஜாய் பண்ண முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தா அங்கே டெரரிசம் தான். ஸோ அந்த டெரரிசம்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ, ஸோ அந்த டெரரிசம் இருக்கிறதுனால என்ன ஆகிடும், நிறைய டைம் வந்து 144 போட்டுருவாங்க. நம்ம நார்மலாக வாழ வேண்டிய லைஃப்பை வந்து கரெக்டாக வாழ முடியாது இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஹியூமன் ரைட்ஸோட என்ஜாய்மெண்ட்ன்றது பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் அதை வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி அது ரெமடியல் மெஷர்ஸ்லாம் என்னெல்லாம் கொடுக்கலான்றதையும் வந்து இவங்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டிஸ்லாம் வந்து அவங்க வந்து ஒரு சில ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யுஎன்ஹெச்ஆர்சின்னு இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த யுஎன்ஹெச்ஆர்சி வந்து ஏதோ ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னும் போது அதோட ரெக்கமெண்டேஷனை எடுத்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து நம்ம ஒரு சஜஷன் சொல்கிறது இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு தான் வந்து பவர் இருக்குது. ஸோ இது இன்னொரு விஷயம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் விஷயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், அது எப்படி வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க்லாம் வந்து கொண்டு போகிறது ப்ரொமோட் பண்ணலான்றது. ஸோ இப்போ ஹியூமன் ரைட்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா இந்த ஃபீல்டில் இன்னும் வந்து இந்த ரிசர்ச் ஒர்க்கை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலான்றதை கையில் எடுத்து பண்ண வேண்டிய விஷயம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த என்ஹெச்ஆர்சிகிட்ட தான் இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்றத விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் பற்றின லிட்ரஸியை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை மட்டும் தான் இருக்குது. ஸோ அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணோம். நமக்கான உரிமைகள்லாம் என்னென்ன இருக்குன்றது மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டியூட்டி யாரோடதுன்னா இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஒரு டியூட்டி. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் ஃபீல்டில் என்ஜிஓஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்லாம், ஸோ அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து என்கரேஜ் பண்ண வேண்டியதும் இவங்களோட ஒர்க்கு தான். ஸோ இது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நெசசரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து இவங்க எடுக்கிறதுக்கான பவரும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் கீழே வர்றது. ஒர்க்கிங் ஆஃப் த கமிஷன் பற்றி பார்ப்போம். இப்போது ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நம்ம விக்டிம் சொல்லுவோம்ல, அந்த விக்டிமுக்கு ஒரு காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அந்த கன்சர்ன் கவர்மெண்ட்டுக்கிட்டே இல்லை அத்தாரிட்டியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பேமெண்ட் அவங்களுக்காக கொடுக்கறதுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன்றது பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டுன்றது என்ன அப்படின்னா, இப்போது பப்ளிக் சர்வெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு இந்த ஹியூமன் ரைட்ஸ் மீறி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கில்ட்டான ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ண சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த மாதிரி ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க அப்படின்னா அதை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இவங்களோட ஒரு டியூட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இன்டர்ம் ரிலீஃப் வந்து அந்த விக்டிமுக்கு கொடுக்கணும். அதாவது தற்காலிகமாக ஒரு ரிலீஃப் வந்து அந்த விக்டிமுக்கு கொடுக்கறதுக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதே சேம் அந்த கன்சர்ன் கவர்மெண்ட்டில் அந்த அத்தாரிட்டியோ வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கோர்ட்டுக்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு சில டேரக்ஷன்ஸ் இல்லை ஆர்டர்ஸ் ஆர் ரிட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை ஹை கோர்ட்டுக்கோ வந்து பார்த்தா அவங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்போ இந்த ரிட் பெட்டிஷன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கான ரிட்டு, ஆர்டிகல் 226ன்றது ஹை கோர்ட்டுக்கான ரிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணுவோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக போய்ட்டு மூவ் பண்ணுவோம் இல்லையா, ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை ஹை கோர்ட்டுக்கோ போய் மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இவங்களும் போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணலாம் இல்லை ஹை கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணிவிட்டு சரி கரெக்டான ஒரு டேரக்ஷன்ஸோ இல்லை ஆர்டர்ஸோ இல்லை ரிட்டோ வந்து பார்த்தா இஷ்யூ பண்ண சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் ஆஃப் த கமிஷனில் இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த கமிஷன் கொடுக்குற சஜஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெக்கமெண்டேஷன் நேச்சர் தான். அது வந்து ரெக்கமெண்ட் தான் அவங்க பண்ணலாம், எதுவுமே வந்து ஆர்டர்ன்ற மாதிரி போட முடியாது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு எந்த பவரும் கிடையாது.
ஸோ யாரெல்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பனிஷ் பண்ணுறதுக்கான பவர் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த ரிலீஃபும் கொடுக்கறதுக்கான பவர் இவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த பவர்ஸும் அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஜுடிஷியலாக வந்து அவங்களுக்கு டேரெக்டாக பனிஷ் பண்ணி ஜெயிலில் போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குமே தவிர டேரெக்டாக இவங்க போய்ட்டு வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பவரும் வந்து இந்த ஆக்டில் இந்த கமிஷனுக்கு அவங்களுக்கு ஆக்ட் மூலிமா எந்த கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தா பைண்டிங் கிடையாது. அதாவது கண்டிப்பாக இவங்க கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எந்த கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு கொடுத்தாலும் சரி தான், கன்சர்ன் கவர்மெண்ட் கொடுத்தாலும் சரி தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா பைண்டிங் கிடையாதுன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுவே வந்து கொஸ்டினில் கேட்கலாம். எப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொடுக்குற சஜஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் அந்த கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னு பார்க்கும்போது வந்து நாட் பைண்டிங் தான். ஸோ இதுவுமே நம்ம கிளியர் ஆகிடணும். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரெக்கமெண்டேஷனில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றத ஒரு 1 மந்த்துக்குள்ளார இந்த கமிஷனுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு பாயிண்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களோட பவர் வந்து பார்த்தா பைண்டிங் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல. ஸோ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றனால வந்து பார்த்தோன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து சிம்பிளாக வந்து இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் தூக்கி போட முடியாது. அதாவது கேனாட் வாஷ் அவேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை சிம்பிளாக தூக்கிலாம் போட முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெக்கமெண்டரி ரோல் தானே, ஒரு ரெக்கமெண்டரியாக கொடுக்குறது தான், அட்வைஸரையும் கொடுக்குறது தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இந்த கேசஸ்லாம் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து இந்த கமிஷன் வந்து பவர்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. அதாவது இட் இஸ் இம்ப்ராப்பர் டு சே தட் கமிஷன் இஸ் பவர்லெஸ் சொல்கிறாங்களா. ஸோ இந்த கமிஷன் வந்து பவர் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. என்ன தான் இருந்தாலும் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸை இவங்களால கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. இப்போ சேம் சினாரியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன செய்யணும்னு பார்க்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத 3 மந்த்ஸ்க்குள்ளே பார்த்தா அந்த கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து இவங்க ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத இவங்க வந்து திருப்பி வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இது செய்யலாமா கூடாதா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சப்போஸ் வந்து அதில் வந்து செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் லெஜிஸ்லேச்சரில் போய்ட்டு அவங்க வைக்கணும். ஸோ இது வந்து எத்தனால நாங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்றதுக்கான ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போய்ட்டு அவங்க வந்து வைக்கணும். ஸோ இங்கே அதை தான் இங்கே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எந்த ரீசனுக்காக வந்து நாங்கள் இவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றத அந்த ரெஸ்பெக்டிவ் லெஜிஸ்லேச்சரில் போய்ட்டு வந்து வைக்கணும் அப்படின்றது ஒரு நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி கொடுத்து எந்தெந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அபாலிஷன் ஆஃப் பாண்டர் லேபர்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ பாண்டர் லேபர்ஸ்னால் என்ன அர்த்தம், இப்போ பாண்டு சைன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு அடிமையாக தானே வேலை செய்வாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இது வந்து பார்த்தா மனித உரிமைக்கான ஒரு மீறல் தானே. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது இதுக்கு வந்து என்கொயரி பண்ணி அதை கொண்டு போய்ட்டு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வச்சுருக்காங்க. அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சதுனால அது மூலிமா ஒரு ஆக்ட் வந்துச்சு. அதுதான் வந்து பார்த்தா இந்த அபாலிஷன் ஆஃப் பாண்டர் லேபர்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு முக்கியமாக வேறு என்னென்னா அந்த சைல்டு ரீமேரேஜ் இருக்குல்ல, அது வந்து ரிவ்யூ பண்ணது. அதுக்கப்புறம் அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர், ஸோ அதுவும் ஒரு முக்கியமானது தான். அப்புறம் டிராஃபிக்கிங் ஆஃப் உமன் அண்டு சில்ட்ரன். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 38 கேசஸ் வந்து இந்த மாதிரி அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ அபாலிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், இது ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. மனிதனோட கழிவுகளை மனிதனே ஆள்றது. ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அதை அபாலிஷ் பண்ணது. இதுவுமே வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸோட மீறல் தானே அதுவுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்குது பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலயமா வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு 38 விஷயம் இப்போ கரண்ட்டாக இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும். சேம் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும். ஒன்றுமே இல்லை, அப்பாயின்மெண்ட் பண்ணுற இந்த கம்போசிஷன் மட்டும் மாறும், அப்பாயின்ட் பண்ணுற பர்சன் மட்டும் மாறுவாங்க. இவ்வளோ தான் அதுக்கும் வரும். மற்றபடி சேம் தான், ரெண்டுமே ஒரே மாதிரியான ரோல் தான் வரும். இங்கே சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு அப்படின்னா அங்கே ஹைகோர்ட் வரும். ஸோ அவ்வளோதான். இங்கே அப்போசிஷன் பார்ட்டி ஆஃப் லோக்சபா அப்படி வந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு வருவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு.